நாம் இப்போ உளுந்து சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு 8 காஞ்ச மிளகாய், அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி இவ்வளோ சேர்த்துட்டு இது கூட 5 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கோங்க.